வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அற்புதமான நாள் இன்னைக்கு, வெள்ளிக்கிழமை. அடிக்கடிக்கு சொல்லுவேன் நான், ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை 25/4/2025 விசுவா வாசு சித்திரை 12 மேல் நோக்கு நாள், பிரதோஷம், வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனா நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், இந்த லோக்கலில் இருக்கிற கிராம தேவதையை போய் பாருங்கள். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோயில் இருக்குது, செல்லியம்மன் கோயில் இருக்குது. எங்களுக்கெல்லாம் அவங்க கிராம தேவதை. செல்லியம்மாலாம் இன்றைக்கி ரொம்ப பிரபலமாயிட்டாங்க, பெரிய கோயில் மாதிரி. இருந்தாலும் எங்கள் மக்களுக்கு அது கிராம தேவதை. எங்களை காப்பாற்றுறவங்க பாலாத்தோரமாக இருக்கும். அவங்களுடைய ஆட்சியில் தான் நாங்கள் இருக்கிறோம். எந்த ஒரு பெரிய தெய்வங்களும் வந்தால் கூட அவங்கக்கிட்ட இந்த புரோட்டோகால் அப்படின்வாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட உத்தரவு வாங்கி தான் வரணும். இந்த மாதிரி அந்த காலத்தில் தெய்வத்துக்கும் கரெக்டாக வச்சுருக்காங்க. நல்ல நேரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலை 9:30 to 10:30, ஈவினிங் 4:30 to 5:30 நல்ல நேரம். கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை 12:30 1:30, மாலை 6:30 7:30. ராகு காலம் பார்த்தீங்கன்னா 10:12 இன்றைக்கி. யமகண்டம் பார்த்தீங்கன்னா 3:04. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையிலலாம் கொஞ்சம் ராகு காலம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் துர்காம்மா கோயிலெல்லாம் செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தான் இருந்துச்சு. இப்போ வெள்ளிக்கிழமையும் இப்போலாம் இல்லை, 2-3 வருஷமாகவே நல்லா போயின்ட்டுருக்கு. நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கு திதி பார்த்தீங்கன்னா துவாதேசி காலைல 8:30 வரைக்கும், பின்பு பிரதோஷம், சிவனோட நாள். சாயங்காலம் அந்த 4:30 to 6 ரொம்ப அருமையாக இருக்கும். பிரதோஷத்தில் கலந்துக்கோங்க. பால் வாங்கி கொடுங்க, பன்னீர் வாங்கி கொடுங்க, தயிர் வாங்கி கொடுங்க. முடியலன்னா ஒரு விபூதி பேக்கெட்டு 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க. கடவுளுக்கு நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு செஞ்சாலும் ஒன்று தான், 10 ரூபாய்க்கு செஞ்சாலும் ஒன்று தான். பலன் இன்னும் ஒன்று தான். அன்னதானம்லாம் வேறு. அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, பிரதோஷத்துக்கு செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தூண்டுது, அதுதான் முக்கியம். இங்கே அமௌண்ட்டு முக்கியம் கிடையாது. அவனால் முடிஞ்சது ஒரு 10 ரூபாய்க்கு விபூதியை வாங்கி கொடுக்குறான். பகவான் அவனுக்கு நல்லா செஞ்சு கொடுத்துருந்தாருன்னா பிரதோஷ பூஜையை அவன் எடுத்து செய்கிறான். அதுக்கு 6000-7000 செலவாகுது, எடுத்து செய்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் பிரதோஷ வழிபாடெல்லாம் ரொம்ப நல்லா சிறப்பாக நடக்குது எல்லா கோயில்லையும். சாதாரண கோயிலில் கூட யாரோ ஒருத்தர், பிராமணன் இல்லாதவங்க கூட இருந்து செய்கிறாங்க, நான்வெஜ் சாப்பிடாம கொள்ளாமல். நீங்கள் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலை 5 மணி வரைக்கும் பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி, சனியோட நட்சத்திரம், அற்புதமான நட்சத்திரம். சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகாலை 4:53 வரைக்கும் ஆயில்யம். கடகராசி காலில் முடிஞ்சிடுது. அடுத்து சிம்மத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடுது, மகத்துக்கு. நீ ஃபுல்லாக மகத்துக்கு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ சிம்ம ராசி நேயர்கள் ரொம்ப கொஞ்சம் அமைதியாக அனுசரித்து போகணும். எல்லாரையும் அனுசரித்து போனால் போகணும். சரி சாரின்ட்டு போயிடணும். சரிப்பா சாரிப்பா அப்படின்ட்டு போயினா நல்லாயிருக்கும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி தரக்கூடிய ஒரு நாள். எல்லா வேலையும் சின்ன டிக் அடிச்சுன்னு போயிடலாம், க்ரீன் சிக்னல். சிவராசி நேயர்களுக்கு பயம் கலந்த ஒரு நாள், தள்ளி வைங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். மிதுனராசி நேயர்களுக்கு கவலை தரக்கூடிய ஒரு நாள். சனி பயிற்சி, குரு பயிற்சி, கொஞ்சம் அதெல்லாம் வச்சு தான் இதை சொல்கிறோம். மிதுனராசிகளுக்கு கொஞ்சம் ஹெட்டேக் உள்ள ஒரு நாள் தான். ஹெட்டேக் மீன்ஸ் ஒர்க்கில், தலையில் இல்லை. கடகராசி நேயர்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாள். சிம்ம ராசி நேயர்களுக்கே ஏதோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கன்னிராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி வைங்க. துளாராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள். மகிழ்ச்சி என்றது துட்டு கொடுத்து வாங்கிறது தான். சில நேரத்தில் ஒரு நல்ல டிக்கெட்டு வாங்கிக்கின்னு 150 ரூபாய்க்கு சினிமா படம் ரொம்ப மோசமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்காது. செலவு பண்ணிங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நாள். தனுசு ராசி நேயர்களுக்கு அமைதி தரக்கூடிய ஒரு நாள். மகிழ்ச்சி வெளியில் கிடைக்கும், அமைதி உள்ளே கிடைக்கும், காசு செலவு பண்ண தேவை.
எது தேவை? அமைதி தான் தேவை. என்ஜாய் பண்ணுங்கள். மகர ராசி நேயர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் தாமதமாக நிகழும், ஆனால் நடக்கும். கொஞ்சம் தப்பு இல்லை. சிக்னலில் நெல்லும் போவோமே, என்ன இருக்குது. கும்பராசி நேயர்களுக்கு புகழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள். முகஸ்துதியெல்லாம் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மீனராசி நேயர்களுக்கு சில ஒர்க்கு இன்றைக்கி தாமதம் ஏற்படும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். கர்ணாதிபதி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 8:30 மணி வரைக்கும் தைத்துளம். ஸோ அது நேற்றே போட்டிருப்பீங்க. கரசை மணிச்சை. கரசை சாயங்காலம் 7 மணி வரைக்கும் இருக்குது, 7:30 வரைக்கும். 7:30க்கு அப்புறம் ஒரு 2 ஹவர் இருக்குது. ஒரு 9 மணி வரைக்கும் கூட வழக்கு போடலாம், தப்பு இல்லை. மணிச்சை போடுங்க, இல்லைனா காலில் போடுங்க. இன்றைய நாள் அற்புதமாக அமையணும்னு தமிழ் கடவுள் முருகரை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.